மிஷின் இருக்கு, பல பொருள் இருக்கும். 8,000 ரூபாய் மதிப்புடைய எந்த பொருளாக நீங்களே போய் தரமான கடையில் தரமான பொருளை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் என்ற நிலை தேர்தல் பின்னால் வரும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேர்தல் முடிஞ்சவரை 8ஆம் வகுப்பு வரை படித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். போடிநாயக்கனூர் நகரில் இந்த பல பதவிகளில் நீங்கள் தான் என்னை நிலைநிறுத்தினீர்கள் என்பதை இன்றைக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, போடி நகரில் இருக்கின்ற 33 வார்டுகளுக்கும் சிமெண்ட் சந்து அல்லது பேவர் பிளாக் போடப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் இங்கே போடி நகரில் 80 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் வந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக தண்ணீர் தேவைப்படுகிறது. அதற்காக 70 கோடி ரூபாய் செலவில் கொட்டக்குடியிலிருந்து கூடுதல் பைப் பதித்து நம்முடைய தலைமை நீரேற்று வருகிறது. முல்லை பெரியார் ஆற்றிலிருந்து ராட்சச பைப் மூலம் தலைமை நீரத்துக்கு போகிறது. இந்த 2 நீரையும் மொத்தமாக சுத்தரிப்பு பண்ணி சுத்தம் செய்து போடி நகரத்தில் இருக்கின்ற அத்தனை 33 வார்டுகள் வருகிற பெருமக்களுக்கும் முறையாக சமச்சீரான குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நீர், இந்த கழிவு நீர் நம்முடைய மாணவ செல்வங்கள் வெளி மாவட்டங்களில் வெளிநாடுகளில் படிக்கிறதை தவிர்த்து அரசு சார்பாக இங்கு அனைத்து கல்லூரிகளையும் அரசு சார்ந்த கல்விகளாக இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ITI, நர்சிங் காலேஜ், சட்டக்கல்லூரி, கால்நடை மருத்துவமனை, கால்நடை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை ஆக அரசு சார்ந்த அத்தனை கல்லூரிகளும் நம்முடைய தேனி மாவட்டத்தில், அதுவும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே நிறுவப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் உங்களில் ஒருவனாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற என்னை மீண்டும் என் பணி தொடர வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே முத்தையிட்டு வாக்களித்து ஒரு மாபெரும் வெற்றியை எனக்கு பெற்றுத் தருமாறு உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.